கண்ணகி கோவிலில் சித்திரை முழுநிலவு விழா. அம்மனை காண மலை மேல் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கண்ணகி கோவிலில் சித்திரை முழுநிலவு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான இரு மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். 2000 ஆண்டு பழமையும் சரித்திர புகழும் வாய்ந்த கண்ணகி கோவில் தேனி மாவட்டம் கூடலூருக்கு தெற்கே உள்ள வண்ணாத்திப்பாறையில் தமிழக கேரள எல்லை பகுதியான மங்களதேவி மலையில் உள்ளது. சேரன் செங்கட்டுவன் கட்டிய இக்கோவில் சிதிலமடைந்ததால் பின்னாளில் சோழ பேரரசன் முதலாம் ராஜராஜ சோழர் கலைப்பாணியில் இக்கோவிலை மீட்டமைத்துள்ளார். சிறப்புமிக்க இக்கண்ணகி கோவிலில் நேற்று சித்திரை முழுநிலவு விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 6 மணியிலிருந்தே தமிழக வனப்பகுதியான பளியன்குடி வழியாகவும் கேரள வனப்பகுதியான குமுளி கொக்கரகண்டம் வழியாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணமாகவும் கேரள வனப்பகுதி வழியாக ஜீப்புகளிலும் மலை உச்சியில் உள்ள கோவிலுக்கு சென்றனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் கோவில் இருப்பதால் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இரு மாநில அரசுகள் சார்பாகவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. பழையங்குடியில் தமிழக போலீஸ் மற்றும் வனத்துறையின் சோதனை இருந்தது. புகையிலை, சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள், தண்ணீர் பாட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொக்கரகண்டம் பகுதியில் கேரள வனத்துறையினர் மற்றும் போலீசார்கள் ஆண் பெண் பக்தர்களை மெட்டல் டிடெக்டர் சோதனைகளுக்கு பிறகே கோவிலுக்கு செல்ல அனுமதித்தனர். கோவிலில் தமிழ் மற்றும் மலையாள மொழியில் பூஜை நடைபெற்றது. பள்ளி உணர்த்தல், மலர் வழிபாடு, யாக பூஜை, மங்கள இசை, பொங்கல் வைத்தல், பிரசாதம் வழங்குதல், பால்குடம் எடுத்தல், மணிமேகலையின் அமுத சுரபியில் உணவு வழங்குதல் நிகழ்ச்சியும் பின் பூமாரி விழாவோடு சித்திரை முழுநிலவு விழா நிறைவு பெற்றது. அம்மன் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நடைப்பயண பக்தர்களின் வசதிக்காக கம்பத்திலிருந்து கம்பம் கூடலூர் வழியாக பளியன்குடிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கண்ணகி அறக்கட்டளையினர் கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தமிழக வனப்பகுதியான பழையன்குடி வழி செல்லும் நடைப்பயண பக்தர்களுக்கு தமிழக அரசு சித்த மருத்துவத்துறை சார்பில் டாக்டர் சிராஜுதீன் தலைமையில் வலி நீக்கும் வல்லாரை மாத்திரைகள், தொக்கண மசாஜ் சிகிச்சை, வலி நீக்கும் மர்ம சிகிச்சை, ஒத்தட சிகிச்சை, வலி நீக்க அகச்சிவப்பு கதிர் சிகிச்சை வழங்கினர். பழையங்குடியில் கூடலூர் நகராட்சி சார்பில் தேவையான குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. இரு மாநில வனத்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.